தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட தாவீதின் படை தளபதி ஆகிய யோவாபை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் படை தலைவனாயிருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோவாப் தாவீதினுடைய சகோதரியின் மகனாக இருந்தான். மிக சிறந்த வீரன். அந்த யோவாபின் தலைமையின் கீழே தாவீதின் படைகள் ஒருபோதும் தோற்றதில்லை. தாவீதினுடைய அரசவையில் யோவாப் மிகவும் செல்வாக்குடையவனாக இருந்தான். ஆசகேல் யோவாபின் சகோதரனை அப்னேர் கொன்றபோது அந்த அப்னேரை கொலை செய்யும்படியாக வகை தேடி கொன்று போட்டான். ஆசகேல் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய வீரனாயிருந்தான். அப்னேரை கொன்று போட்டது தாவீதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தாவீதின் மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக நின்றபோது யோவாப் அப்சலோமை இளவரசன் என்றும் பாராமல் சாகடித்து விட்டான். தாவீது உரியாவின் மனைவியை மேல் மோகம் கொண்ட போது யோவாப் குள்ளநரி தந்திரத்தோடு நயவஞ்சகமாக அந்த பத்சேபாளின் கணவன் உரியாவை யுத்தத்திலே சாகடித்தான். ஒரு கட்டத்திலே தாவீது தன்னுடைய இன்னொரு சகோதரி ஆகிய மகன் அமாசாவை அவன் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்ட போது இந்த யோவாப் அவனையும் கொன்று விட்டான். தாவீது ராஜாவினுடைய முதிர் வயதில் தாவீதின் இன்னொரு மகன் அதோனியா தன்னை ராஜாவாக அறிவிக்க முற்பட்ட போது யோவாபு அந்த அதோனியா பக்கம் சேர்ந்து கொண்டான். இதை கேள்விப்பட்ட உடனடியாக தாவீது விழித்து கொண்டு தன் மகன் சாலமோனை ராஜாவாக்கி சிங்காசனத்தில் உட்காரும்படியாக செய்தான். சாலமோன் ராஜாவான பிற்பாடு யோவாபை கொன்று போட்டான். வலிமை மட்டுமே போதாது. குள்ளநெறி தந்திரங்கள், தன் சுய விருப்பங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு வீழ்ச்சியை தருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கோ தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து கிறிஸ்துவின் சிந்தனையினாலே நிரப்பி அவருக்கு சித்தமானதை சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.